கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்குற ஒரு தலைப்பு என்னென்னா நிலையான ஆசீர்வாதம். மீன் நிலையான ஆசீர்வாதம். நீங்கள் நம்மளை கேட்டால் நம்ம சொல்லுவோம் நிலையான ஆசீர்வாதம். அப்படி கேட்டால் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நம்ம பேசலாம், ஏன்னா இது உபவாச ஜபமாக இருக்கிறதுனால பாருங்கள், நீங்கள் கூட பேசலைன்னா தூக்கம் வந்துடும் நமக்கு. அதனால் சொல்லுங்கள், நிலையான ஆசீர்வாதம் சொல்லுங்கள். நிலையான ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? ஜோஸ் சிரிக்கிறா. நிலையான ஆசீர்வாதம்னா என்னது? யாருக்கு தெரியும்? 1 மார்க் கொஸ்டின் மாதிரி. நிலையான ஆசீர்வாதம்னா என்ன? நிலையான ஆசீர்வாதம் தான். வேற அவரோடு இருப்பது நிலையான ஆசீர்வாதமா? சரி, வேற சொல்லுங்களேன். 12 மணி ஆகுது. 12:30 முடிக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னப்பா? சந்தோஷமாக இருப்பது. வெரி குட். விக்கிக்கு எல்லாம் ஒரு கை தட்டலாமா? சூப்பர். நிலையான ஆசீர்வாதம்னா என்னென்னா, நான் ரொம்ப சந்தோஷமாக இப்போ என்னென்னா அவன் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டான் பாருங்க. அப்பா கர்த்தர் இங்கே இருக்கிறாரு உண்மையாகவே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. என்னென்னா நான் எதிர்பார்த்த பதில் என்னென்னா, நிலையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன தெரியுமா? சந்தோஷமாக இருப்பது. ஆமென். அப்போ எப்படியாப்பட்ட சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா, இருந்தாலும் இல்லைனாலும், வியாதியாக இருந்தாலும் வியாதியாக இல்லைனாலும், படிப்பு ஏறினாலும் படிப்பு ஏறலைனாலும், கடன் இருந்தாலும் கடன் இல்லைனாலும், வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும், சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லைனாலும், துணி இருந்தாலும் துணி இல்லைனாலும், வீடு இருந்தாலும் வீடு இல்லைனாலும், பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் இல்லைனாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆமென். அதுக்கு பேர் தான் நிலையான ஆசீர்வாதம். ஆமென். ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். வேலை கிடைச்சாலும் வேலை கிடைக்கலனாலும் நான் என் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருக்கிறது தான் நிலையான ஆசீர்வாதம். ஆமென். யாருக்கெல்லாம் இன்றைக்கி எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? கைகளை தூக்குங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? தூங்காமல் பிரசங்கத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் போகுதோ அது கிரியை செய்ய ஆரம்பிக்குமாம். ஆமென். அப்படி கிரியை செஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் உள்ளே போய் கிரியை செய்யலைன்னா நம்ம கேட்கலன்னு அர்த்தம். அப்போ உள்ள வசனம் போகலன்னா இதுக்கான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அதுதான் அழகாக சொல்கிறாங்களே, ஒரு வசனம் இருக்குல்ல, அத்திமரம் போனாலும் பலன் கொடுக்காம போனாலும் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென். இப்போ சந்தோஷமாக பக்கத்தில் கைகளை கொடுத்து சிரிக்காமல் சொல்லுங்க கூடாது. சிரிச்சிட்டே எல்லா பல்லும் தெரிஞ்சிட்டே சொல்லணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஆமென். ஆமாம், வாசிக்கலாம். அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம செஞ்சிட்டாலே போதும். அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, கர்த்தரின் ஆலோசனையில் நிலைத்திருக்கணும். ஆமென். 2வது, கர்த்தரின் சமூகத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். 3வது, கர்த்தரின் வசனத்தில் கர்த்தரின் வார்த்தையில் நம்ம என்ன பண்ணணுமா? நிலைத்திருக்கணும். இந்த 3 நிலைத்திருப்போம் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா யாரும் நம்ம கிட்டேருந்து எடுபடாத ஒரு நிலையான சந்தோஷத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வாசிக்கலாம். முதலாவது காரியம், கர்த்தரின் ஆலோசனையில் நிலைத்திருங்கள். சங்கீதம் 1:1 வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய போட்டி போடாதீங்க.
சண்டை போடாதீங்க. யாராவது ஒருத்தர் நிதானமாக சத்தத்தை உயர்த்தி படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். போதும். ஆமென். முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். யாருடைய ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாதா? துன்மார்க்கருடைய ஆலோசனை. அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்படியாப்பட்டதான் இருக்கும் அப்படின்னாக்கா, எது துன்மார்க்கருடைய ஆலோசனை அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, அப்போது எது எல்லாம் நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாய் செயல்படுகிறோமோ, யாருடைய ஆலோசனை எல்லாம் யாருடைய ஆலோசனைகள் எல்லாம் இல்லை நம்மளுடைய சில ஆலோசனை நம்மளுக்கே கொடுத்துப்போம் இல்லையா? அப்படியாப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாய், கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறாய், கர்த்தருடைய வேதத்துக்கு மாறாய், கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கும் கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் மாறாய், கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறாய் எந்தெந்த ஒரு ஆலோசனை நமக்கு வருகிறதோ அது எல்லாமே துன்மார்க்கமான ஆலோசனை தான். ஆமென். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நம்ம நடப்போம் அப்படின்னா நிலையான ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அது காலேஜ்லையா இருக்கலாம், வீட்டுகள்லையா இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். யாருடைய ஆலோசனையில் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். இப்போ குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, இப்போ மாமியார் மருமகன் வச்சுக்கோங்களேன், இப்போ கூட இருக்கிற மற்றவங்க சொல்லுவாங்க, மாமியார்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது துன்மார்க்கருடைய ஆலோசனை. அப்போ அந்த ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. உன் கணவன் கேட்கும் போதெல்லாம் நீ போய் அவனுக்கு வேலை செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீங்கள் பார்த்து அவங்கள பார்த்து சொல்லணும், அப்பால இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கனுடைய ஆலோசனை. ஒரு நாள் ஆலயத்துக்கு போகலன்னா ஒன்றும் கெட்டு போயிடாது, ஒன்றும் முழுகிடாது அப்படின்னு குடி முழுகிடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கனுடைய ஆலோசனை. பொய் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. கெட்ட வார்த்தை பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை. லஞ்சம் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. மற்ற ஊரில் இல்லாதவங்கெல்லாம் செய்யாததையா நீ செஞ்சுட்ட, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லா ஊரில் இருக்கிறவங்க செய்கிறது இதுதான், எல்லா குடும்பத்துலேயும் இதுதான் நடக்கும், அதனால இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் அது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அப்போது இப்படியாப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுத்து அதில் நடந்து கொண்டிருப்போம் அப்படின்னா நம்ம நிலையான ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையை நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா வாசிக்கலாம். சங்கீதம் 1:6 வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறோமோ அப்போ நம்மளுடைய வழி கடைசியில் எங்கே போய் முடியும்? ஒரு அழிவில் தான் என்ன பண்ண அது போயிட்டு முடியும். நம்ம ஒரு நிலையான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இப்படியாப்பட்ட நம்மளுக்கே தெரியும், நம்ம நிதானித்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவங்களுடைய ஆலோசனையை நம்ம யோசித்து பார்ப்போன்னா அது வேதத்துக்கு புறம்பானதாக இருக்கும், சபைக்கு புறம்பானதாக இருக்கும், அப்புறமா ஊழியத்துக்கு புறம்பானதாக இருக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானதாக இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அது புறம்பானதாக இருக்கும். நம்ம யோசித்தா நம்மளுக்கு ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். ஆமென். ஆனால் எடுத்த உடனே அந்த ஆலோசனைகளை கேட்டு நம்ம செய்யணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அப்படியாப்பட்ட உறவு நம்ம கிட்டேருந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் போட்டோம், அந்த உறவு போச்சுன்னா பரவாயில்ல, இந்த உறவு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். கர்த்தருடைய உறவு போயிடுச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு போயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் நம்மளால் அது திரும்ப என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது.
அதனால் துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடக்காமல், ஏன்னா அதோட முடிவு அதோட முடிவு எப்படியா போய் அது அழிஞ்சு போயிடும். அது நிலையானதாக இருக்காது. அது தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், தற்காலிகமான ஒரு நிம்மதியை தான் கொடுக்குமே தவிர்த்து அது ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷத்துக்கு நேராக நம்மளை என்ன பண்ணாதுங்க, நடத்தாது. இப்போ குடிக்கிறவங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இல்லை சில பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரமாவது நான் சந்தோஷமாக இருக்கலான்னு தான் இந்த பழக்கம் எனக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, மச்சான் வாடா ஒரு கட்டிங் போடலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது என்ன அப்போ இது யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை. அப்போது அந்த கர்த்தர் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தையா அந்த பாட்டிலில் இருக்கிற ஒரு மருந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஆமென். கர்த்தர் கொடுக்காத, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கொடுக்காத ஒரு ஆலோசனையா நம்மளுடைய நண்பர்களும் உறவுகளும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆமென். அதனால் நம்மளை சுற்றிலும் எப்படியாப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க, நம்மளை எந்த ஆலோசனையில் நம்மளை அந்த ஜனங்கள் நடத்துகிறாங்க, அந்த உறவுகள், அந்த நண்பர்கள் நம்மளை நடத்துதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 5:4. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆமென். நம்ம துன்மார்க்கமாய் நடக்கிற விஷயம், கர்த்தருக்கு புறம்பாய் நடக்கிற விஷயத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதுமே பிரியப்படவே மாட்டார். நம்ம நினைக்கிறோம்ல, இதை பண்ணால் கர்த்தர் பிரியப்படுவார், அதை பண்ணால் கர்த்தர் பிரியப்படுவார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை சார்ந்து இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார், பிரியப்படுவார். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் கர்த்தர் என்ன பண்ணவே மாட்டார், பிரியப்படவே மாட்டார். வாசிக்கலாம். எதெல்லாம் இப்போ துன்மார்க்கமான ஒரு செயல் தெரியுமா? சங்கீதம் 5:5 வாசிக்கலாம். வீம்புக்காரர் கண்களுக்கு முன்பாக, ஆமாம், ஃபஸ்ட்டு யார் தெரியுமாங்க? வீம்புக்காரர். வீடுகளில், படிக்கிற இடங்களில், வேலைக்கு செய்கிற இடங்களில் வீம்புக்குன்னே நிற்பாங்க. நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களாம், அவங்களாம் தான் துன்மார்க்கர்கள். அப்படி அவங்களுடைய ஆலோசனையிலும் நம்ம நடக்கக்கூடாது. நம்மளும் அந்த வீம்புக்காரர்கள் மாதிரி நம்மளுடைய செயல்களை என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது 6வது வசனத்தை வாசிக்கலாம். பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பார். எப்படி துன்மார்க்கருடைய வழி அழியுமோ அதே போல பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பார். ஆமென். அப்போ நம்மளுடைய வாயிலிருந்து பொய்யோ, அதில் பொய் பேசுகிறவர்களுடைய ஆலோசனைகளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் கேட்கக்கூடாது. அடுத்தது இரத்த பிரியனை. அப்படின்னா என்ன தெரியுமாங்க? இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். அப்படின்னா இதில் இப்படி இருக்குது. அதோட அர்த்தம் ஆழம் என்ன தெரியுங்களாங்க? ஒருத்தரை கெடுக்க வச்சு நான் வாழணும்னு நினைக்கிறது, ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்து நம்ம வாழணும்னு நினைக்கிறது, ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்தை நாம் கெடுத்து வாழணும்னு நினைக்கிறது, ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது. அதுதான் கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரா, அருவருக்கிறார். இதெல்லாம் துன்மார்க்கருடைய காரியங்கள். அடுத்தது 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவங்களுடைய வாயில் என்னமே இருக்காது, ஒரு உண்மையே பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்க வாயை திறந்தாலே என்னதான் இருக்கும், ஒரே பொய் தான். ஏமா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்படி வந்துருச்சு ஃப்ளோவில். ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? முக்கியமான வேலை அப்போ தான் வந்துடும். எப்போ சபை ஆராதனைன்னு வருதோ அப்போ தான் என்ன வரும். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அது என்னது, பொய். அப்போ அவங்க வாயில் என்ன இருக்குது, பொய். உடம்பு நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, உடம்பு சரியில்லையா சொல்லுவாங்க. சபை ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கும் போது தான் எங்கன்னா போயிடுவாங்க. ஆனால் போயிட்டு வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. படுத்த படுக்கையாக இருந்துட்டேன் ஐயா சொல்லுவாங்க. அப்போ அது என்னது, அது பொய்.
அப்போ அவங்கள வாயில் என்ன இல்லை? உண்மை இல்லை. அதுக்கப்புறமா அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். மற்றவங்களை பற்றி என்ன பண்ணுவாங்க? பொய்யா பேசுவாங்க. அவங்க மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அதனால் மற்றவங்கள பற்றி பேசுகிறது, இச்சகம் பேசுகிறது, மற்றவங்கள பற்றி நம்மளுடைய வாயில் அவங்க தப்பானவர்களாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட விட்டுருங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஆமீன். நம்ம அதுக்கான ரிவெஞ்ச் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. வாசிக்கலாம் 5:10 வசனத்தை. அடுத்தது, தங்கள் ஆலோசனைகளாலேயே நடப்பவர்கள். 5:10 பார்த்தீங்கன்னா, அப்போ துன்மார்க்கு என்ன பண்ணுவான்னா வீம்புக்காரராக இருப்பாங்க, பொய் பேசுவாங்க, அப்புறமா இரத்த பிரியன், அதாவது மற்றவங்களுடைய சந்தோஷத்தை அழித்து தாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாயில் உண்மை இருக்காது, அவர்களுடைய உள்ளம் கேடுபாடுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய நாவினால் மற்றவங்களை இச்சகம் பேசி திரிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாத்திரம் துன்மார்க்கமான காரியங்கள் இல்லை, இதெல்லாம் ஒருவேளை நம்ம செய்யாதவர்களாக கூட இருக்கலாம். முக்கியமாக என்ன தெரியுமா? தங்களுடைய ஆலோசனையின்படி நடப்பார்கள். ஆமேன். தங்களுடைய ஆலோசனை தான் தெரியுமா? எனக்கு தெரியாததான் உனக்கு தெரியும், நான் பார்க்காததான் இவங்களாம் பார்த்துட்டாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருத்தவங்க தங்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிறாங்க அப்படின்னா அதுவும் துன்மார்க்கமான செயல் தான். அப்படி தாங்களே தங்களுடைய ஆலோசனையின்படி நடந்து அவங்களுடைய வழி எங்கே போய் முடியுமா? அழிவில் போய் முடியும். ஆமேன். அடுத்தது, இதெல்லாம் தன்னுடைய சுயத்தை அப்படின்னா தன்னுடைய செயலை, தன்னுடைய ஆலோசனையில் நடப்பவர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா தன்னுடைய சுயத்தை நம்புகிறவர்கள். தங்களுடைய சொத்து, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய படிப்பை, தங்களுடைய வேலையை, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய நண்பர்களையே சார்ந்து அப்போ அவங்களுடைய ஆலோசனைகளே வாழ்கிறவங்க தான் தங்கள் ஆலோசனைகளிலே நடப்பவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பலன் அப்படி, எனக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து எனக்கு இருக்குது, பரவாயில்ல, நான் படிக்கலனா பரவாயில்ல, வேலைக்கு போகலன்னா பரவாயில்ல, சம்பாதிக்கலனா பரவாயில்ல, எனக்கு இருக்கிற சொத்தே போதும், எனக்கு இருக்கிற ஆஸ்தி போதும், நான் படிச்சிருக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்திருவேன், எனக்கு பலன் இருக்குது என் சரீரத்தில், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் சொந்தக்காரங்களாம் இப்படின்னு சொன்னால் போதும், ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், என் சொந்தங்கள்லாம் வந்து லாரியில் வந்து இறங்குவாங்க, பார்க்குறியா அப்படின்னு தெருவில் நிற்கிறது. இதெல்லாம் துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை, நம்ம யோசிக்கிற ஒரு ஆலோசனை. ஆமீன். அடுத்தது, தன்னுடைய படிப்பு, நான் படிச்சிருக்கிறேன், என்னால் எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது, நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம், இது எல்லாமே யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கமான ஆலோசனை. அப்போ இப்படியாப்பட்ட ஆலோசனைகள் நம்மளுக்கு இருக்குமே என்றால் நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. சங்கீதம் 1:4 வாசிக்கலாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல், ஆமாம், அவர்களுடைய முடிவு எப்படி தெரியுமாங்களா இருக்கும்? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். எப்படின்னா, இப்போது முரத்தில் போட்டு நீங்கள் புடைக்கிறீங்க அப்படின்னா ஊதும்போது தூசியெல்லாம் என்ன பண்ணோம்? அப்போ தூசின்றது என்னது? தேவையில்லாதது, அது நம்ம யூஸ் பண்ண முடியாதது, யூஸ் பண்ண லாக்கி இல்லாதது, அந்த மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளிலும் வீம்புக்காரருடைய பேச்சுகளிலும் பொய் பேசினோம் உள்ள கேடுபாடு உள்ளதாயோ தன்னுடைய ஆலோசனைகள், தன்னுடைய சுய ஆலோசனையில் நடக்கிறவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இப்போ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார். தேவையில்லாதவர்கள் ஆகிடுவாங்க, யூஸ் இல்லாதவர்கள் ஆகிடுவாங்க. ஜனங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்கு. ஆமென். நம்ம ஒன்றுமே யூஸ் இல்லாதவர்கள் ஆகிறதுக்கா கர்த்தர் தம்முடைய சாயலால் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதற்கு அவர் ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பிரயோஜனமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கா கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை கிழித்து அவருடைய ரத்தத்தை முழுவதுமாய் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எதுக்கு தெரியுமா?
கர்த்தருக்கென்று பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணுன்றதுக்காகத்தான். ஆமென். வாசிக்கலாம். எரேமியா 14வது அதிகாரம் 5-6. எரேமியா 17:5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆமென். அப்போ இந்த மாதிரி துன்மார்க்கமான ஆலோசனைகளை நம்பி மனுஷன் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் செய்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் இருக்கிற மனுஷன் எப்படியாப்பட்டவனாமா? சபிக்கப்பட்டவன். அடுத்தது 6வது வசனத்தை வாசிக்கலாம். கரளையை போல போன செடியை போல் இருந்து வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் ஒவ்வொரு நிலத்திலும் தங்கும். ஒரு செடி பாருங்க, யாருமே இப்போ அந்த செடியை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்? காஞ்சி உலர்ந்து போயிடும். அதுலேருந்து நம்ம கனிகளை நம்மளால் அப்போ என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுலேருந்து ஒரு நிழலே நம்மளுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அப்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நம்ம நடந்து தன்னுடைய சுய ஆலோசனையின்படி நம்ம நடப்போனா நம்முடைய வாழ்க்கை பதரை போல் இருக்கும். 1. 2வது, யாருமே இல்லாத ஒவ்வொரு நிலத்தில், யாருமே குடியில்லாத இருக்கிற ஒரு நிலத்தில் இருக்கிற ஒரு செடி, காஞ்சி போன ஒரு செடி, ஒன்றுக்குமே பயனில்லாத ஒரு செடியை போல தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறி போகும். அதனால் நம்ம அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும். ஆமென். அடுத்தது வாசிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியன். ஆமென். அப்போ எந்த மாதிரி ஆலோசனைகளை நம்ம நடக்காமல், ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, உம்முடைய ஆலோசனையில் என்னை நடத்துங்க, நான் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நான் எந்த மனுஷனையும் நான் நம்பலை ஏசப்பான்னு சொல்லி அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது அவங்கள தான் கர்த்தர் சொல்கிறார். அவங்க தான் யாரா? பாக்கியவான்கள். அப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். அப்போ பாக்கியவானாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முழு நம்பிக்கையும் தன்னுடைய சொத்து மேலே, தன்னுடைய பணத்தின் மேலே, தன்னுடைய படிப்பின் மேலே, தன்னுடைய உறவுகள் மேலே, தன்னுடைய நண்பர்கள் மேலே வைக்காதபடிக்கு நம்மளுடைய முழு நம்பிக்கையும் யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற மழை தாழ்ச்சிக்கான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல். ஆமென். ஆமென். அவங்க எப்படி இருப்பாங்களா? கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாங்க, மழை தாழ்ச்சியாய், மழையே இல்லைன்னா கூட அந்த மரம் செழித்தோங்கி வளருமா. ஆமென். பிரச்சனை வந்தாலும், உஷ்ண காலம் வந்தாலும் அந்த செடி, அந்த மரம் செழிப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை சுற்றிலும், என்னை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இல்லாமை வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நான் பச்சை மரத்தை போல் இருப்பேன். ஆமென். கர்த்தர் அந்த மாதிரி நம்மளை வைத்திருப்பாருன்ட்டு சொல்கிறாங்க. ஆமென். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? முற்றிலுமாய் கர்த்தர் மேலே வைக்கணும். தேவையில்லாத ஆலோசனை, துன்மார்க்கமாய் நடக்கிற ஆலோசனை, பொய் பேசுகிற ஆலோசனை, அந்த கேடுபாடு இருதயத்தினால வச்சு சொல்லுகிற அந்த ஆலோசனைகளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் நடக்கக்கூடாது. ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆலோசனையில் நம்ம நடப்போம் அப்படின்னா நம்ம தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரங்களாய் நீங்களும் நானும் இருப்போம். கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்ட மரங்களாய் உஷ்ணம் வந்தாலும், ஆமென், அதோடைய இலை எப்படி இருக்குமா? பச்சையாக இருக்கும்.
அப்போ சொல்லுவாங்க, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜனங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ வியாதி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த குடும்பம் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு தான் நிலையான சந்தோஷம், நிலையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன். எப்படின்னா, உஷ்ணமே வந்தாலும் பிரச்சனையே வந்தாலும் என் மரம் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். பச்சையானதாய் காய்ந்து அதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம் இல்லை, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எப்படி இருப்பான்? சபிக்கப்பட்டவன். அந்த செடி காஞ்சு போயிடும், வறட்சியான இடங்கள்ல இருக்கும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நம்ம எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? தண்ணீர்கள் அண்டையில், கால்வாய் ஓரமாய். அவர்களுடைய இலைகள் உதிராது, அவர்களுடைய இலைகள் பச்சையானதாக இருக்கும். ஆமென். அடுத்தது ரெண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாம். அடுத்தது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3. யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் செய்வதை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரா? வாய்க்க செய்தார். இதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்கலைன்னா, யோசேப்பை போல நம்ம கைகளிலாம் நம்ம எதை செய்கிறோமோ கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரை நம்பினீங்கன்னா நம்ம செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார்? வாய்க்க செய்வார். அது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்க. அதே போல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் சொந்த பந்த ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள். ஆமென். எப்பொழுது? யோசேப்பை போல நாம் கர்த்தரோடு இருக்கணும். ஆமென். ரெண்டாவது காரியம், கர்த்தரின் சமூகத்தில் நிலைத்திருக்கணும். ஆமென். முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருக்கணும். துன்மார்களுடைய ஆலோசனையில் நம்ம நடக்காதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கணும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் இக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும், அவைகளின் கனிகள் பூசிப்புக்கும் அழுத்தத்துக்கும் ஆனவைகள். ஆமென். அப்போது எசேக்கியேல் 47:12 சொல்லுது, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருப்போம்னா அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம காலைதோறும் எழுந்துக்கும் போதே ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தேடும் பொழுது, ஒவ்வொரு ஆராதனைகளும் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தேடும் பொழுது நம்மளுடைய இலைகள் உதிர்வதில்லை, நம்மளுடைய கனிகள் கெட்டு போவதில்லை. ஏன் தெரியுங்க? அங்கே வசனம் சொல்லுது, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் எங்கேருந்து வருதாம்மா? பரிசுத்த பர்வதத்திலிருந்து வருது. ஆமென். இங்கே ஓடுற நதியிலேருந்து வரல. எங்கேருந்து வருது? பரிசுத்த பர்வதம். அங்கே எந்த குறையுமே இல்லை. அங்கேருந்து நம்மளை நிரப்பிட்டே இருக்கிறார் ஆண்டவர். எப்போ நம்மளை ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து வர அந்த ஸ்தலத்திலிருந்து வருகிற தண்ணீரால் நம்மளை எப்போ தெரியுமா ஆண்டவர் நிரப்புவார்? எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய கனிகள் கெட்டு போவதில்லை. கனிகள்னால் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது ஒன்றுமே கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். எப்போ தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்பொழுது, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம அவருடைய சமூகத்திலிருந்து அவைகளுக்கு பாயும் தண்ணீர் எங்கேருந்து வருதாம்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வர்றதுனால அவைகளுடைய அந்த மரத்திலிருந்து வருகிற இலைகள் உதிர்ந்தும் போல, அதிலிருந்து வர கனிகள் கெட்டும் போல. ஆமென்.
இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி, கர்த்தருடைய சமூகத்தை நாடி, அவருடைய சமூகத்திலிருந்து எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தேர்ந்தெடுத்தது போல நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னா, மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம்.